இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா நம்ம தேவதாசி ஆக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல அவங்க அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணிட்டு இவ கோயிலுக்கு போறா. கோயிலுக்கு போய் பார்த்தா அவளுடைய ஃப்ரெண்டை காணும். எங்க என் ஃப்ரெண்டை காணும் அப்படின்ட்டு அவ கேட்க போக அவ இல்ல, அவ வெளியில வேற வேலையா போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே அவளுக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ தேவதாசி ஆகுறா. தேவதாசி ஆக்குனதுக்கு அப்புறமா ஒரு ரூம்ல கொண்டு போய் ஒரு அம்மா கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு உனக்கு இன்னைக்கு கடவுள் கண்டிப்பா தரிசனம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. கடவுள் தரிசனம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால இவ்வளவு சந்தோஷமா கடவுளை வேண்டிட்டு உட்காந்துருக்கிறா. பார்த்தா அந்த ரூமுக்கு அந்த பெரியவர் வராரு. இந்த பெரியவரை பார்த்ததுமே அவளுக்கு தூக்கி வாரி போடுது. நீங்க ரூம் மாதிரி வந்துட்டீங்க, இங்க நான் கடவுளுடைய தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அந்த தேவனும் கடவுளும் நான் தான், நீ எனக்கு தான் தேவதாசியா இருக்கணும், என்னோட நீ சேர்ந்திருக்கும் போது தான் நீ தேவதாசி ஆகிற அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப வலுக்கட்டாயமா நடந்துக்கிறாரு. அடுத்த நாள் அந்த இன்னொரு லேடி அவளுக்கு கை காலெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு அவளுக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை போடு, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு போறா. இவ ஒண்ணுமே சொல்ல முடியாம உட்காந்துருக்கா. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை பொருளும் வருது, எல்லா ஜாமானும் அவங்க கொடுத்து அனுப்புறாங்க. இதை பார்த்தது மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. அப்போ அவ தங்கச்சி சொல்றா, அம்மா நானுமே தேவதாசி ஆகிடுறேன், அக்கா இப்ப தேவதாசி ஆனதுனால தானே இவ்வளோ பொருளும் வந்திருக்கு அப்படின்னு அவ சொல்ல அவங்க அம்மா முகமே மாறி போகுது. அதெல்லாம் ஒண்ணு வேணாமான்னு சொல்லி நீ எந்திரிச்சு போமாங்கிறாங்க. உடனே அவ எந்திரிச்சு போயிடுறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கொண்டு போய் ஒரு பப்ளிக்கான ஒரு பிளேஸ்ல உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா பசங்களும் போற வரவங்கலாம் புதுசு போல இருக்கடா, புது ஐட்டம் போல இருக்கடா அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி ஒரு இதா சொல்லிட்டு போறான். ஆனா அப்ப அதுல ஒரு பையன் மட்டும் அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே அக்கறையா பேசுறான். சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடலாம்னு சொல்லறான். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு பொண்ணு, நீ உன் மூஞ்சை இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்காத, இப்படிலாம் நீ வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு சுத்தமா உன்னை பிடிக்காம போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபேஸை முதல்ல சிரிச்ச மாதிரி வைக்க பாரு, ஃபேஸை இப்படிலாம் வச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மிரட்டுற மாதிரி பேசுறா.